புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூர், தர்கா, புத்தாம்பூர், பெருங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாக்யராஜ். விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வந்தனர். இதனால் நீர்நிலைகள் வறண்டு காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 17, 18, 19 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்திருந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களாக ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழை மற்றும் மிதமான மழை பெய்தது. ஆனால் பொதுமக்கள், விவசாயிகள் எதிர்பார்த்த அளவிற்கு மழை பெய்யாத நிலை இருந்தது. இருப்பினும் நேற்று ஒரு நாள் மட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 16 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இதனால் வறண்டு இழந்த விவசாய நிலங்கள் புத்துயிர் பெற ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் நேற்று குறிப்பிட்டிருந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் காலையிலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில் புதுக்கோட்டை நகர்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. திருவப்பூர், மாலையீடு, கைக்குறிச்சி மற்றும் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதி, முள்ளூர், தர்கா, புத்தம்பூர், பெருங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதேபோன்று சந்திரகோட்டை, ஆதனக்கோட்டை, புனல்குளம், புதுநகர், மத்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இதே போல எழுப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் மூலமாக விவசாயிகளுக்கு புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது. முன்கூட்டிய தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாலும் கோடை காலத்தில் மழை பெய்து வருவதாலும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இந்த மழையின் காரணமாக நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் தங்கள் விவசாய பணிகளை முன்கூட்டியே தொடங்க திட்டமிட்டுள்ளனர். தற்சமயம் பெய்து வரும் மழையின் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் உருவாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.